ரூ. 20,000 ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம் ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, அதே சமயம் டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி, சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் 5G கேமிங் மொபைலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டான 5G கேமிங் மொபைல், அதே சமயம் கேமரா, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ நான் மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே நண்பா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன மொபைல் தேவையோ நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி அண்ட் 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் IR பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரைஸிங் ரூ. 22,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. பட் கூடிய சீக்கிரமே இதனோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஆஃபர் டைமில் நமக்கு ரூ. 20,000 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி, சார்ஜிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு ரூ. 20,000 சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரூ. 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் டெக்னோ கேமான் 20 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிஸ்பிளேவே நமக்கு இருக்குது. 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க.
4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் Dimensity 8050 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 5G பேண்ட்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியன்ட் 20000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸு சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மற்றபடி பாசிட்டிவ்ஸ் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவுமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நண்பா. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ பிராண்ட்லேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலில் வாங்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப